Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். லாஸ்ட் வீடியோல ரிச் ப்ளம் கேக்கோட ஃப்ரூட் சோக்கிங் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல கிறிஸ்மஸ் கேக்குக்கான ஒரு ரிச் ப்ளம் கேக் எப்படி பண்றதுன்னு தான் ஷேர் பண்ண போறேன். வீடியோக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஆபிஎஸ் ஹேஷ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிச்சான ப்ளம் கேக் பண்ணுறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் சுகர் கேரமலைஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 3/4 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். இதை அடிகனமான பாத்திரத்தில் போட்டு நல்லா ஃப்ளேம் ஆன் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக எல்லா இடமும் வர தொடங்கின பிறகு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ தான் மேலே இருக்கிற சுகர் எல்லாமே ஈவனாக நமக்கு குக் ஆகி இந்த ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலரில் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் நல்லா கேரமலைஸ் ஆகி வந்ததுக்கு பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் போட்டுட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுமே சுகர் எல்லாம் இந்த மாதிரி கிறிஸ்டலைஸ்ட் ஆகும். கண்டினியூ பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஈவனாக நமக்கு மெல்ட் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா குக்காகி வரும்போது நல்ல பபிள்ஸ் வரும். இப்போது நான் ஒரு 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்துருக்கிறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு கேரமலைஸ் சிரப் நமக்கு கிடைக்கும். இந்த நேரம் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட கேக் டின்னை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி இதோட ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் பேப்பரை ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் ஆயில் வச்சு தான் இன்றைக்கி க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். கரெக்டான சர்க்கிள் ஷேப்பும் அப்புறம் சைட்லேயுமே நம்ம கொஞ்சம் பட்டர் பேப்பர் வச்சுட்டோன்னா நமக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்து 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா நம்ம ப்ளம் கேக்குக்கு டேஸ்ட்டு கொடுக்குற ஒரு 4 விதமான ஸ்பைசஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற ஸ்பைசஸ் சுக்கு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதையெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி தான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் நம்ம ஆரஞ்சில் இருக்கிற மேலே இருக்கிற தோல் கொஞ்சமாக கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். இது 1 டீஸ்பூன் நமக்கு தேவைப்படும். இந்த ஆரஞ்சு தோலை நம்ம கிரேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கிரேட் பண்ணணும். உள்ளாடி இருக்கிற அந்த ஒயிட் பார்ட்டு வராமல் பார்த்துக்கணும். ஒயிட் பார்ட்டு நமக்கு கொஞ்சம் கசப்பு கொடுக்கும். இந்த அளவுக்கு ஆரஞ்சு சிஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே இருக்கட்டும். இப்போ ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட் மிக்சரில் இருந்து ஒரு 2 கப்பு நான் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற அந்த வாட்டர் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகி நமக்கு கிடைக்கணும். ஃப்ரூட் சோக்கிங் நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நல்லா ஸ்ட்ரெயின் ஆனதுக்கு பிறகு ஒரு பவுலில் நம்ம இதை சேர்த்துடலாம். இதுக்கு கூட 3/4 கப்பு கேஷ்யூ நட்ஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பாதாம் எடுத்துக்கலாம், அது மாதிரி பிஸ்தா எடுத்துக்கலாம். வால்நட் நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் அது ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஆரஞ்சு சிஸ்ட்டு 1 டீஸ்பூன் அதுவும் சேர்த்து நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் 3 எக் எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் எசன்ஸ் நம்ம சேர்க்கணும். இதை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 3 எசன்ஸாக சேர்த்துருக்கிறேன். பைனாப்பிள் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் அண்டு ப்ளம் கேக் எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட 3 எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸே சேர்த்துக்கலாம். இப்போ பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு நல்லா எக்கெல்லாம் நல்லா பீட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு ஒரு 1/2 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 3 டைம்ஸாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சுகர் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு ஹை ஸ்பீடில் போட்டு இந்த மாதிரி ரிப்பன் லைக் கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த நம்மளுடைய சுகர் கேரமலைஸ் நல்ல திக்கான சாஸாக ரெடியாகி இருக்கும். இது நல்ல கூல் ஆகி இருக்கும். கூல் ஆனதுக்கு பிறகு தான் நீங்கள் சேர்க்கணும்.
இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லோ ஸ்பீடில் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுகர் கேரமலைஸ் சேர்த்ததுமே நம்மளோட எக்கோடைய மிக்சரோட கலர் வந்து நல்ல ஒரு கேரமலைஸ்டு கலர் வந்து கிடைக்கும். இப்போ இந்த டைம் கடைசியாக வந்து ஒரு 1/4 கப்பு ஆயில் வந்து வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து ஒருக்கா லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் மிக்ஸ் ஆக வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி மைதா மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவை ஆட் பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் திக்கன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்ததில் ஒரு 2-3 ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணி அதை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே மாவில் வந்து போட்டோன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அடியில் போய் செட்டில் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மைதா மாவில் கோட் பண்ணிவிட்டு நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவில் ஆட் பண்ணி இதையுமே வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்ல மாவு வந்து உங்களுக்கு நல்ல திக்காக தான் இருக்கும். இந்த டைம் நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த வாட்டர் ஒரு 2-3 ஸ்பூன் இருக்கும். இதையும் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஜென்டிலாக. இதோட ஃப்ளேவர் வந்து நம்ம கேக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கடைசியாக நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம லைன் பண்ணி வச்சுருக்கிற நம்மளுடைய கேக் டின்னில் மாவை வந்து லோட் பண்ணிடலாம். இப்போ இது ஜென்டிலாக ஒரு 2-3 டைம்ஸ் மட்டும் டேப் பண்ணால் போதும். ரொம்ப டேப் பண்ண வேண்டாம். கடைசியாக நம்ம கார்னிஷிங் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி கேஷ்யூ அண்ட் கிஸ்மிஸ் வச்சு தான் கார்னிஷ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அதே மாதிரி நீங்களும் வந்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முழுசாக கேஷ்யூ நட் வைக்கலன்னா நம்ம பொடி பண்ணின கேஷ்யூ நட்ஸ் கூட மேலே வந்து அப்படியே தூவி விடலாம். அது மாதிரி ஃப்ரெஷ் செரி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதுவுமே மேலே வைக்கலாம். இப்போ ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த ஓவனில் வந்து நம்ம கேக்கை வந்து லோட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு இன்றைக்கி கேக் பேக் ஆக்கி கிடைக்கிறதுக்கு 1 hour and 15 minutes எடுத்துச்சு. ப்ளம் கேக் எப்போவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் நல்லா கேர்ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் வச்சு பார்க்கும்போது எதுவுமே ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், ஒரு ரிச்சான ப்ளம் கேக் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு பிறகு இதை வந்து நம்ம டிமோல்டு பண்ணி வெளியில் வைக்கலாம். இப்போது சைடில் இருக்கிற பட்டர் பேப்பரெல்லாம் நம்ம வந்து மெதுவாக எடுத்துக்கலாம். கேக் வந்து நல்லா கூல் ஆனதுக்கு பிறகு நீங்கள் பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக நமக்கு சூப்பராக வரும். ஆறலைன்னா சைடில் இருக்கிற க்ரம்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் பொடிஞ்சு வர்றது மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வந்து கூல் பண்ண வச்சுட்டு இந்த மாதிரி பட்டர் பேப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு ப்ளம் கேக் வந்து ரெடியாகி இருக்குது. இந்த ப்ளம் கேக்கை நம்ம செஞ்சு ஒரு 4 days 5 days தாண்டினதுக்கு பிறகு கட் பண்ணோன்னா இதோட டேஸ்ட்டு இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் நெக்ஸ்ட் டேயே இதை வந்து கட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணும்போதே எவ்வளவு சாஃப்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரான ஒரு ரிச்சான ப்ளம் கேக் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள்.
நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.